Hello everyone, welcome to our channel. In the video la chapter 3 matrices la exercise 3.4 la introduction வந்து பார்க்க போறோம். So introduction la வந்து நம்ம invertible matrices இத பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். So இங்கே வந்து நமக்கு பழைய எடிஷன்ல elementary operations வந்து இருந்தது. elementary operations or elementary transformation வந்து இருந்தது. ஆனா வந்து நமக்கு அது வந்து delete ஆயிருச்சு. So இப்போ வெறும் inverse of matrix மட்டும் தான் வந்து நமக்கு இருக்கு. ஸோ இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்றது வந்து பார்ப்போம். ஸோ ஏ வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அண்ட் பியும் வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் வந்து நம்மளுக்கு தெரியும் 2x2 3x3 இந்த மாதிரி வந்து இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஏ இஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் எம் அண்ட் இஃப் தேர் எக்ஸிஸ்ட் அனதர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பி ஆஃப் த சேம் ஆர்டர். ஸோ ஏவும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பியும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா such that ஏபி இஸ் equal to BA equal to I. So AB and BA வந்து equal and this will be equal to identity matrix. Then B is called the inverse matrix of A. So A ஓட inverse matrix நம்ம B வந்து சொல்வோம் and it is denoted by A inverse. So என்ன சொல்றாங்க? So A வந்து A will be equal to B. B is nothing but A இன்வர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போடுறது வந்து நான் உங்களுக்கு புரியறதுக்காக வந்து நான் எழுதுகிறேன். ஸோ ஏ வில் பி ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் அண்ட் பி வில் பி ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இன் திஸ் கேஸ் ஏ இஸ் செட் டு பி இன்வெர்ட்டிபிள். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஏவை வந்து இன்வெர்ட்டிபிள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க கொடுத்துருக்க டெஃபினேஷன் படி ஏவும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அண்ட் பியும் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா தென் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐ. ஸோ அப்போ பியை வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை ஏ இன்வர்ஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். இது புக்கில் கொடுத்துருக்க வந்து எக்ஸாம்பிள் சம் தான். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே என்னது ஏபி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஏ இன்ட்டு பி வந்து சால்வ் பண்ணுறோம். ஸோ ஏ 2 3 1 2 இன்ட்டு பி வந்து 2 -3 -1 2 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ 2 × 2 இங்கே வந்து 4. அதே மாதிரி 3 × -1 வந்து இருக்குது. ஸோ அப்போ 3 × -1 இஸ் -3. அதே மாதிரி 2 × -3 is -6 and 3 × 2 +6 வந்து நம்மளுக்கு வரும். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் இந்த ரோ வந்து எடுத்துக்கிறோம். ஸோ 1 × 2 will be 2 and 2 × -1 is -2. சிமிலர்லி இந்த ரோவும் இந்த காலமையும் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 1 × -3 and 2 × 2 is 4. ஸோ +4. ஸோ மல்டிப்ளை பண்ணுறோம். மேட்ரிக்ஸ் வந்து ரெண்டு ஏ அண்ட் பி மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். ஸோ அப்போது 1 0 இங்கே 0 and 1 வந்து நம்மளுக்கு வரும் which is equal to I, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ சிமிலர் வே இப்போ அதே மாதிரி இப்போ நான் பி இன்ட்டு ஏ வந்து நான் சால்வ் பண்ணாலும் ஐ வில் கெட் 1 0 0 and 1. ஸோ சேம் அதான் வந்து வரும். ஏன்னா ரெண்டுமே வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்ற இந்த கண்டிஷன் வரும்போது நம்ம ஏ இன்ட்டு பி பண்ணாலும் பி இன்ட்டு ஏ பண்ணாலும் வி வில் கெட் த சேம் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ வந்து நம்ம இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா பி இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதை சால்வ் பண்ணும் போதும் நம்மளுக்கு 1 0 0 and 1. இப்போ இங்கே அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பியை வந்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் இதே மாதிரி சால்வ் பண்ணி நம்ம எழுதணும். ஸோ இதையும் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ பி இன்ட்டு ஏ 2 -3 -1 2 இன்ட்டு 2 3 1 and 2. ஸோ இது மேட்ரிக்ஸ் பி, இது மேட்ரிக்ஸ் ஏ வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணால் 2 × 2 4 அண்ட் -3 × 1 வந்து -3. அதே மாதிரி 2 × 3 6 -3 × 2 -6. ஸோ இங்கேயும் அதே தான் -1 × 2 -2 2 × 1 +2 வந்து வரும்.
minus 1 into 3 minus 3 2 into 2 plus 4. So again solve பண்ணும்போது நம்மளுக்கு 1 0 0 1 வந்து வரும், which is nothing but I. So அதுதான் வந்து இங்கே டெஃபினேஷன்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. So AB equal to BA equal to I. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன சொல்லலாம், B is the inverse of A அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படின்னா B will be equal to A inverse and A is the inverse of B. அப்படின்னா A will be equal to B inverse. ஸோ ரெண்டுமே வந்து அப்ளை ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு தியரம் 3 and தியரம் 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து தியரம் 3ல பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஆஃப் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஃப் இட் எக்ஸிஸ்ட் இஸ் யூனிக் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யூனிக்னஸ் ஆஃப் அ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இதுலேயுமே வந்து ஏ வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் எம், அதே மாதிரி பியும் சியும் வந்து இன்வர்சஸ் ஆஃப் ஏ வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு ப்ரூஃப் மாதிரி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்னது, ஏ இஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் and B and C will be inverse of A. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, we are going to show B is equal to C அப்படின்றது. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கோம், பியும் சியும் இன்வர்ஸ் ஆஃப் A அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அப்போனா ஸோ B is inverse of A. அப்போ நம்ம வந்து என்ன அப்ளை பண்ணலாம், AB will be equal to BA, this will be equal to I, and C is inverse of A again. அதான் நம்ம எழுதியிருக்கோம், B and C inverse of matrix Aன்னு. ஸோ அப்போ வந்து இங்கே என்ன எழுதலாம், AC will be equal to CA will be equal to I அப்படின்னு வந்து வரும். இப்போது B மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த B மேட்ரிக்ஸை we can write it as B into I. அப்போது இந்த in place of I நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா, I am going to substitute ஏசின்னு வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இப்போது இதை பிஏன்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் மல்டிப்ளிகேஷனில், ஸோ நம்ம ப்ராக்கெட்டை வந்து நம்ம மாற்றி கூட எழுதலாம், அசோசியேட்டிவ் லா யூஸ் பண்ணலாம். ஸோ பிஏ இன்ட்டு சி. அப்போ வந்து இங்கே என்ன வரும், பிஏ அப்படின்றது வந்து இங்கே என்ன, திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஐ. அப்போ நான் இன் பிளேஸ் ஆஃப் பிஏ நான் வந்து ஐன்னு வந்து போடலாம், ஐ இன்ட்டு சி, விச் இஸ் நத்திங் பட் சின்னு வந்து அர்த்தம். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன நம்ம ப்ரூவ் பண்ணுறோம், பி இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்றது தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு எழுதினதே ப்ரூஃப்க்கு பி ஈக்குவல் டு சியும் ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் ஸ்டார்ட்டே பண்ணது. ஸோ பி வந்து இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிட்டோம். அதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூவில் வந்து எழுதியிருந்தோம், பி ஈக்குவல் டு சி தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். பியும் சியும் இன்வர்ஸ் ஆஃப் ஏ. ஸோ அப்போ பி இன்வர்ஸ் ஆஃப் ஏனா இந்த கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணுறோம், சியும் இன்வர்ஸ் ஆஃப் ஏனா இதை அப்ளை பண்ணுறோம். பியை வந்து we can write it as b into I. ஸோ in place of I am substituting AC. அப்போது ப்ராக்கெட்டை வந்து நான் பிஏன்னு வந்து எடுத்துக்கிறேன். பிஏக்கு பதிலாக I can write it as I into C and that is equal to C. So this implies B will be equal to C. ஸோ இதான் வந்து தியரம் 3. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தியரம் 4 வந்து நம்ம பார்க்கலாம். Theorem 4 வந்து if A and B are invertible matrices of same order then AB the whole inverse is equal to B inverse into A inverse அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த தியரமை வந்து நம்ம இப்போ ப்ரூஃப் வந்து நம்ம பார்க்க போகிறோம், இந்த தியரம்கான ப்ரூஃப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ A and B are invertible matrices அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வெர்ட்டிபிள் மேட்ரிசஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது நம்ம வந்து இங்கேயே வந்து பார்த்துட்டோம். ஸோ ஏ வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அந்த பி அண்ட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கும் போது இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு டினோட் பண்ணி நம்ம எழுதுவோம், ஏ இன்வர்ஸ் அப்படின்னு வந்து எழுதுவோம். ஸோ அப்போ இந்த கேஸில் நம்ம என்ன சொல்லுவோம், ஏவை வந்து இன்வெர்ட்டிபிள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ சிமிலர் வே இப்போ வந்து இங்கே நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, ஏபி த ஹோல் இன்வர்ஸ் வில் பி ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ் அப்படின்றது தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஏபி த ஹோல் இன்வர்ஸ்
இதை வந்து எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், இதை வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை மட்டும் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ஸ்மாலர் கிளாஸஸில் வந்து நம்பர்ஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம், இன்வர்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ 2 இன்ட்டு 2ஓட இன்வர்ஸ் எழுதும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இன்வர்ஸ்னால் இன் ஆர்டர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் பார்க்கும்போது 2 இன்ட்டு 1/2 வில் பி 1 இல்லை. இப்போ வந்து 2வும் 2வும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி 3 இன்ட்டு 1/3 பண்ணும்போது இட் வில் கெட் கேன்சல்ட் அண்ட் வில் கெட் 1. ஸோ இது வந்து இன் ஆர்டர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்போ இதே வந்து அடிஷன் சப்ராக்ஷன் இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது 2 இன்வர்ஸ் வந்து எழுதும் போது 2 - 2 வில் பி 0. ஸோ இப்போது இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னா ஐன்றதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது இங்கே ஏபி வந்து இன்வர்ஸ்னால் அப்போ ஏபி இன்ட்டு ஏபி இன்வர்ஸ் வில் பி ஈக்குவல் டு என்னது 1 தான் வந்து வரும். இங்கே ஏபி இருக்கிற இடத்துல இந்த 2 இருக்குது, ஏபி இன்வர்ஸ் அப்படின்றதுல வந்து 1/2ன்னு இருக்குது. அப்போ தட் வில் பி ஈக்குவல் டு 1 இல்லை. ஸோ அப்போது இந்த 1க்கு பதிலாக நம்ம இங்கே என்ன போடலான்னா ஐஎன் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இது மேட்ரிக்ஸில் வந்து நம்ம ஐஎன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அப்போது ஏபி இன்ட்டு ஏபி த ஹோல் இன்வர்ஸ் வில் பி ஈக்குவல் டு ஐ அப்படின்னு வந்து போட்டுக்கலாம். இப்போது மல்டிப்ளையிங் போத் சைட்ஸ் பை ஏ இன்வர்ஸால் ரெண்டு பக்கமும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணும் போது எனக்கு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏபி இன்ட்டு ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஐஎன் வந்து வரும். இப்போது இதை ரெண்டுத்தையும் நான் சேர்த்து எழுதுகிறேன். அப்போது ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ அப்போது பி இன்ட்டு ஏபி த ஹோல் இன்வர்ஸ் வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஐன்னு வரும். ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ வந்து என்னது, இட் வில் பி அகெயின் ஐ. ஸோ சேம் இதே தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறதே தான். ஸோ ஏபி இன்ட்டு ஏபி இன்வர்ஸ் வில் பி ஈக்குவல் டு ஐனா அப்போ ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸும் வந்து ஐ தானே இருக்கும். ஸோ ஐ இன்ட்டு பி ஏபி இன்வர்ஸ் வில் பி ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஐ. இப்போது ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஐ வில் பி ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். ஐ இன்ட்டு பியை வந்து நம்ம எப்படி எழுதலாம், பின்னு வந்து நான் எழுதலாம். அண்ட் திஸ் வில் பி ஏபி த ஹோல் இன்வர்ஸ்னு வந்து எனக்கு அப்படியே வந்து வரும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் மல்டிப்ளையிங் போத் சைட்ஸ் பை பி இன்வர்ஸால் வந்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போது பி இன்வர்ஸ் இன்ட்டு பி இன்ட்டு ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது அகெயின் இது ரெண்டுத்தையும் நான் எடுக்கிறேன். அப்போ எனக்கு வந்து ஐ வரும் இன்ட்டு ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். ஸோ இப்போது ஐ இன்ட்டு ஏபி இன்வர்ஸ் வில் பி ஈக்குவல் டு ஏபி த ஹோல் இன்வர்ஸ் அண்ட் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். ஏன்னா ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஐ வில் பி ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் தான். அதே தான் வந்து நம்ம எங்கேயும் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த எக்ஸசைஸ் 3.4 நம்மளுக்கு வந்து எல்லாமே எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பேஸ்டாகவே தான் வந்து இருந்தது ஓல்டு டெக்ஸ்ட் புக்கில். இப்போ நியூ டெக்ஸ்ட் புக்கில் வந்து அது ஃபுல்லுமே நம்மளுக்கு வந்து டெலீட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஒரே ஒரு சம் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சம்மும் வந்து நம்ம இந்த வீடியோலேயே வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 3.4 ஒரே ஒரு சம் தான் வந்து இருக்குது. மேட்ரிசஸ் ஏ அண்ட் பி வில் பி இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர் ஒன்லி இஃப் அப்படின்னு கொடுத்து 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ஏ மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் வில் பி பி இன்வர்ஸ் அண்ட் பி மேட்ரிக்ஸ்க்கு வந்து ஏ இன்வர்ஸ்னு வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன தெரியும், ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் வில் பி ஈக்குவல் டு ஐ அப்படின்னு வந்து தெரியும். அண்ட் ஏ இன்வர்ஸ் அப்படின்றது வந்து என்னது, இட் இஸ் நத்திங் பட் பி. ஸோ அப்போ ஏ இன்ட்டு பி வில் பி ஈக்குவல் டு ஐ, இது வந்து ஒரு பார்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு பி இன்ட்டு பி இன்வர்ஸ் வில் பி ஈக்குவல் டு ஐ. அப்போது இன் பிளேஸ் ஆஃப் பி இன்வர்ஸ் நம்ம என்ன எழுதலாம், ஏன்னு வந்து எழுதலாம். அப்போது பி இன்ட்டு ஏ வில் பி ஈக்குவல் டு ஐ.
ஸோ இது வந்து செகண்ட் பார்ட். இப்போ 1 and 2 வந்து கம்பேர் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும் போது ஏபி வில் பி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐ. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த சம்மோட வந்து இந்த சாப்டர் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 4 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.